வருங்கால ஆசிரியர் பெருக்கும் மக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு உண்டான வீடியோ யூனிட் 3. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொஷின் வாசிக்க வேணாம், அதில் கொஞ்சம் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 30 கொஷின் 3வது யூனிட்டுக்கு இந்த டோபாலஜிக்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக ஒரு 30 கொஷின் எடுத்திருக்கோம். இதுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் கொஸ்டின், அதோட ஆன்சர், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ்லேயே சொல்கிறோம். ஏன்னா இங்கிலீஷில் இருந்து அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் சொல்கிறோம். நீங்கள் அப்படியும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, வேறு ஏதாவது கரெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோபாலஜி அதேமாதிரி அதிலே ப்ராடக்ட் டோபாலஜி, அதுக்கப்புறம் சப்ஸ்பேஸ் டோபாலஜி, க்ளோஸ்டு செட் அண்டு லிமிட் பாயிண்ட்ஸ், இதை பற்றி தான் இந்த ஒரு 30 கொஷினில் இதில் ஒரு 4-5 கொஷின் இது மாதிரி அடுத்தடுத்த டாப்பிக்கில் அதே இந்த 3rd யூனிட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணி அது சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் சொல்கிறோம். இங்கே பாருங்கள். கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பேசிஸ் ஃபார் டோபாலஜி? டோபாலஜியோட பேசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு உண்டான ஆன்சர் சப் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தட் கேன் ஜென்ரேட் ஆல் அதர் ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோபாலஜியில் பேசிக்ஸ் என்பது சில குறிப்பிட்ட பண்புகளை கொண்ட திறந்த கணங்களின் ஒரு துணை தொகுதி. இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கணங்களின் யூனியன் மற்ற அனைத்து திறந்த கணங்களையும் உருவாக்கும். அந்த மற்ற ஓப்பன் செட்டை பார்த்தீங்கன்னா இட் வில் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான வாட் இஸ் பேசிஸ் டோபாலஜிக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். பேசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேசிஸில் உள்ள கணங்களின் யூனியன், இந்த பேசிஸில் என்னென்ன கணங்கள் இருக்கோ, யூனியன் இருக்கோ, அது மற்ற அனைத்து திறந்த கணங்களையும் ஒரு ஓப்பன் செட்டையும் என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கு உண்டான விளக்கம். 2வது கொஷின், தி ஆர்டர் ஆஃப் டோபாலஜி இஸ் டிஃபைன்ட் ஆன். ஒரு டோபாலஜியோட ஆர்டர் டிஃபைன் ஆகுது என்ன வகையான செட்டு, வாட் கைண்ட் ஆஃப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செட் வித் எ லீனியர் ஆர்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் டோபாலஜியில் லீனியர் ஆர்டராக அதை டிஃபைன் பண்ணுறது. இதோட விளக்கம், ஆர்டர் டோபாலஜி என்பது ஒரு லீனியர் ஆர்டர் மீன்ஸ் வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டர், வரிசைப்படுத்தப்பட்ட கொண்ட கணத்தில் வரையறுக்கப்படுகிறது. ஏபி என்ற திறந்த இடைவெளிகளை பேசிஸாக கொண்டு உருவாக்கப்படுகிறது. ஏபிங்கிற ஒரு திறந்த வெளி பேசிஸ், அதை கொண்டு உருவாக்கப்படுவதுதான் இந்த ஆர்டர் டோபாலஜி. அடுத்து 3வது கொஷின், ஹவ் ஆர் ஓப்பன் செட்ஸ் இன் தி ப்ராடக்ட் டோபாலஜி டைப்பிக்கலி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹவ் ஆர் ஓப்பன் செட்ஸ் இன் தி ப்ராடக்ட் டோபாலஜி டைப்பிக்கலி ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்கு. பை டேக்கிங் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஃப்ரம் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஓப்பன் செட் இந்த ப்ராடக்ட் டோபாலஜியில் எப்படி ஓப்பன் செட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட், ஓப்பன் செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃப்ரம் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்லேருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது ப்ராடக்ட் டோபாலஜியில் அடிப்படை திறந்த கணங்கள் பேசிஸ் ஓப்பன் செட் என்பது ஒவ்வொரு காரணி இடத்திலும் உள்ள திறந்த கணங்களின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காரணிகளில் மட்டும், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கமாக வரையறுக்கப்படுகிறது. மீதம் உள்ள காரணிகள் பார்த்திங்கன்னா முழு இடம், ஹோல் ஸ்பேஸாக இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அடிப்படை திறந்த கணங்கள், அதே மாதிரி மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கு உண்டான விளக்கம். 4வது கொஷின், தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஹவ் ஆர் ஓப்பன் செட்ஸ் இன் ஏ சப்செட் ஒய் டிஃபைன்டு. சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் ஓப்பன் செட் இன் எ ஒய் டிஃபைன்டு, எப்படி ஒய் டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆன்சர், அஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் an open set in the original space X with Y. இதோட விளக்கம், சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் ஒரு துணைக்கணம் ஒய்யின் திறந்த கணங்கள் என்பது மூல இடம், அதாவது எக்ஸில் ஒரு திறந்த கணத்திற்கும் துணைக்கணம் ஒய்யிற்கும் இடையே உள்ள வெட்டு, இன்டர்செக்ஷன், தி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் அண்ட் ஒரிஜினல் ஸ்பேஸ் எக்ஸ் வித் ஒய், அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மூலம் வரையறுக்கப்படுகிறது. அதாவது விங்கிறது யூ இன்டர்செக்ஷன் ஒய் ஆகும். இங்கே யூ என்பது எக்ஸில் ஒரு திறந்த கணம், எக்ஸில் இருக்கிற ஒரு திறந்த கணம் யூ, அதுக்கும் ஒய்க்கும் உண்டான இன்டர்செக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த 5வது கொஷின், வாட் இஸ் எ க்ளோஸ்டு செட் இன் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்?
டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி, அதாவது த செட் ஹூஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன், த செட் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட்ஸ் பாயிண்ட், எல்லா லிமிட் பாயிண்ட் இருக்குது, அதேமாரி அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் க்ளோஸ்டு செட் இன் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட விளக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு செட் என்பது அதன் நிரப்பு கணம், அதாவது காம்ப்ளிமெண்ட். ஒரு மூடிய கணம் என்பது அதோட நிரப்பு கணம் திறந்ததாக இருக்கும். மேலும் ஒரு மூடிய கணம் என்பது அதன் அனைத்து லிமிட் பாயிண்ட்டையும் கொண்டிருக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய ஒரு கணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் உள்ள க்ளோஸ்டு செட்டுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து, வாட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆர் அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் செட் ஏ இன் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ். லிமிட் பாயிண்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து அக்யூமுலேஷன் பாயிண்ட். இந்த செட் ஏயில் வந்து ஏ வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் என்னதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எ பாயிண்ட் எக்ஸ் சச் தட் எவரி ஓப்பன் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஏ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏ. எக்ஸில் வந்து ஏவை தவிர இன்னொரு லிமிட் புள்ளி வந்து இருக்குது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். ஒரு கணத்தோட லிமிட் புள்ளி அல்லது குவிப்பு புள்ளி அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்பது அந்த புள்ளியின் ஒவ்வொரு திறந்த பகுதியிலையும் அண்டை பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் பகுதியிலும் ஒரு கணத்தின் ஒரு புள்ளி இருக்க வேண்டும். அது இந்த புள்ளிக்கு எவ்வளவு நெருக்கமான கணத்தில் புள்ளிகள் உள்ளன என்பதை குறிக்கிறது. அடுத்த டாப்பிக்கில் கொஷின், ஃபங்க்ஷன் எஃப் எப்படிங்கிற எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எக்ஸ் டென்ஸ் டு ஒய் பெட்வீன் டூ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் கண்டினியூஸ். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் டென்ஸ் டு ஒய்யில் வந்து ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ப்ரீ இமேஜ் ஆஃப் எவரி ஓப்பன் செட் இன் ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸு. அதாவது ப்ரீ இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட், ஒய்ங்கிற ஓப்பன் செட்டோட ப்ரீ இமேஜ் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் இன் எக்ஸில் வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட விளக்கம், ஒரு சார்பு எஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஒய்யாக தொடர்ச்சியாக இருக்கணும்னா ஒய்யில் உள்ள ஒவ்வொரு திறந்த கணத்தின் ப்ரீ இமேஜ் ஆனது எக்ஸில் திறந்த கணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதோட விளக்கம். அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த பாக்ஸ் டோபாலஜி கம்பேர்ட் டு த ப்ராடக்ட் டோபாலஜி ஃபார் அன் இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பேசஸ். இதை கொடுத்துருக்கிறதுல எது வந்து பாக்ஸ் டோபாலஜியை கம்பேர் பண்ணுறப்போ ப்ராடக்ட் டோபாலஜி இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பேஸில் வந்து எது வந்து ட்ரூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ப்ராடக்ட் டோபாலஜி இஸ் ஆல்வேஸ் கார்சர், அதாவது கார்சர் அப்படிங்கிறது ஃபீவ் ஓப்பன் செட், ஒரு ஃபீவர் ஓப்பன் செட், ஆல்வேஸ் கார்சர் தென் தி பாக்ஸ் டோபாலஜி. இதோட அர்த்தம், இந்த இன்ஃபைனைட் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அதாவது முடிவிலி காரணி இடங்களுக்கு பாக்ஸ் டோபாலஜி ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜியை விட ஃபைனர் நுண்மையாக இருக்கணும். அதாவது பாக்ஸ் டோபாலஜியில் வந்து ப்ராடக்ட் டோபாலஜியை விட அதிகமான திறந்த கணங்கள் இருக்கும். பாக்ஸ் டோபாலஜியில் வந்து ப்ராடக்ட் டோபாலஜியை விட அதிகமான ஓப்பன் செட் இருக்கணும். எனவே ப்ராடக்ட் டோபாலஜியானது பாக்ஸ் டோபாலஜியை விட கோர்சர் ஆனது, ஸ்தூலமானது அப்படிங்கிற தமிழில் கார்சர் ஆனது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ கார்சர் ஆனது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டோபாலஜியானது பாக்ஸ் டோபாலஜியை விட அதிக ஸ்தூலமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டோபாலஜியில் ப்ராடக்ட் டோபாலஜியை விட அதிகமான திறந்த கணங்கள் இருக்கணும். அதாவது ப்ராடக்ட் டோபாலஜியை விட பாக்ஸ் டோபாலஜியில் வந்து அதிக ஓப்பன் செட் வந்து இருந்துச்சுன்னா அதை தான் வந்து கார்சர் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் நம்பர் 3, வாட் ஆர் த பாக்ஸ் டோபாலஜி அண்ட் த ப்ராடக்ட் டோபாலஜி சேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பாக்ஸ் டோபாலஜி அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டோபாலஜி சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the number of factor spaces is finite. the number of factors, அந்த காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்போ பாக்ஸ் டோபாலஜி as well as ப்ராடக்ட் டோபாலஜியோட ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். காரணி இடங்களின் எண்ணிக்கை முடிவாக இருந்தால் பாக்ஸ் டோபாலஜி மற்றும் ப்ராடக்ட் டோபாலஜி இரண்டும் ஒரே மாதிரியான டோபாலஜிக்கல் ஸ்பேஸை உருவாக்கும். முடிவிலி காரணிகளுக்கு இடையே மட்டுமே அவற்றிற்கே வேறுபாடு இருக்கும். அது இன்ஃபைனைட்டாக இருக்கிறப்போ மட்டும் அது வந்து சேஞ்ச் ஆகும். அதர் தான் உங்களுக்கு வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்போ ஃபேக்டர் ஸ்பேசஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கிறப்போ ரெண்டுமே பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி ரெண்டும் சேமாக இருக்கும். அடுத்த கொஷின், மேட்ரிக்ஸ் டோபாலஜி இஸ் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டோபாலஜி ஆஃபன் அசோசியேட்டட் வித். மேட்ரிக்ஸ் டோபாலஜிங்கிறது ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டோபாலஜி, அந்த ஒரு டோபாலஜியோட ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் தான் மேட்ரிக்ஸ் டோபாலஜின்னு சொல்கிறோம். அது எதோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெக்டர் ஸ்பேசஸ் ஆஃப் மேட்ரிசஸ். வெக்டர் ஸ்பேஸோட மேட்ரிசஸோட அசோசியேட் ஆகிருக்கு. அதாவது மேட்ரிக்ஸ் டோபாலஜி என்பது பொதுவாக மெட்ரிக் ஸ்பேஸோட ஒரு குறிப்பிட்ட வகை. இது பெரும்பாலும் மேட்ரிசஸ் கொண்ட வெக்டார் ஸ்பேஸில் வரையறுக்கப்படுகிறது. இது மெட்ரிக் தூரத்தை பயன்படுத்தி திறந்த கணங்களை உருவாக்குகிறது. அதனால் வெக்டர் ஸ்பேசஸ் ஆஃப் மேட்ரிசஸ். அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஸ்பேஸ், கனெக்டட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் ரியல் லைன், காம்போனன்ட்ஸ் அண்ட் லோக்கல் கனெக்டட்னஸ், காம்பேக்ட் ஸ்பேசஸ், காம்பேக்ட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் த ரியல் லைன், லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ், லோக்கல் காம்பேக்ட்னஸ், இதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா a topological space x is connected. ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் x வந்து கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா it cannot be written as union of two disjoint non-empty open set. ரெண்டு disjoint non-empty open செட்டோட யூனியனாக வந்து we cannot write. நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ரெண்டு disjoint non-empty செட் ஓப்பன் செட்டோட யூனியனாக எழுத முடியாது. அதான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் x is connected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆனது கனெக்டட்னா அதை ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத காலியாக இல்லாத இரண்டு திறந்த கணங்களின் யூனியனாக எழுத முடியாது. இதை வந்து எளிமையாக சொல்லணும்னா அதை இரண்டு தனித்தனி துண்டுகளாக பிரிக்க முடியாது. இதை வந்து ரெண்டாக நம்ம பிரித்து எழுத முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஏ கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் த ரியல் லைன் ஆர்? இது ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் கனெக்டட் சப்ஸ்பேஸ், இதில் இருக்கிறதுல வந்து ஆல்வேஸ் வந்து கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் த ரியல் லைன் அப்படின்னு சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் இன்டர்வல் ஏபி. இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏபி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஏ கனெக்டட் சப்ஸ்பேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட விளக்கம், மெய்யெண்களின் கோட்டில், அதை ரியல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல்ஸ் மட்டுமே இணைக்கப்பட்ட துணை இடங்களாக கனெக்டட் சப்ஸ்பேஸாக இருக்கும். திறந்த இடைவெளிகள், மூடிய இடைவெளிகள், அரை திறந்த இடைவெளிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டவை. இதுதான் இதோட விளக்கம். அடுத்த கொஷின், வாட் இஸ் எ காம்போனண்ட் ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்? காம்போனண்ட் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தி லார்ஜஸ்ட் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் எ கிவன் பாயிண்ட். லார்ஜஸ்ட் கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டெய்னிங் எ கிவன் பாயிண்ட். அதாவது இதோட விளக்கம், ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து காம்போனண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே இணைக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை கொண்ட மிகப்பெரிய இணைக்கப்பட்ட துணை இடமாகும். லார்ஜஸ்ட் கனெக்டட் ஸ்பேஸாக இருக்கும். வேறு மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு புள்ளியை உள்ளடக்கிய மேலும் இணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அனைத்து துணை இடங்களையும் விட பெரிய ஒரு காம்போனண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லார்ஜஸ்ட் கனெக்டட் சப்ஸ்பேஸ். இதுதான் காம்போனண்ட் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்த கொஷின், எ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் லோக்கலி கனெக்டட். ஒரு ஸ்பேஸ் வந்து லோக்கலி கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா எவரி பாயிண்ட் ஸ்மால் எக்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் பேசிஸ் ஆஃப் கனெக்டட் நெய்பர்ஹுட்ஸ். எவரி பாயிண்ட் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸில் பேசிஸ் ஆஃப் கனெக்டட் நெய்பர்ஹுட்டாக இருக்கணும். கனெக்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் உள்ள விளக்கம் இதுதான். ஒரு ஸ்பேஸ் வந்து லோக்கலி கனெக்டட்னா அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த நெய்பர்ஹுட் வந்து ஒரு பேசிஸில் இருக்கணும். இது ஒரு புள்ளியின் அருகில் இருக்கும் பகுதி அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கட்டாகாமல் துண்டிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின், எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து காம்பேக்ட் அப்படின்னா எவரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர். இந்த ஒவ்வொரு ஓப்பன் கவரும் எப்படின்னா ஃபைனைட் சப் கவரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் உங்களுக்கு காம்பேக்ட்னு சொல்கிறோம். அடுத்தது, அக்கார்டிங் டு கெய்ம்பரல் தியரம் வாட் ஆர் த காம்பேக்ட் ஸ்பேசஸ் ஆஃப் ரியல் லைன் ஆர்? ஒன்லி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்னா நம்ம ரியலில் என்ன படிச்சோன்னா காம்பேக்ட்னு படிச்சிருப்போம். அந்த காம்பேக்டை வச்சு தான் நம்ம கெய்ம்பரல் தியரத்தில் ஒன்லி க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்து ஏற்கனவே காம்பேக்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டாக இருக்கிறப்போ காம்பேக்ட் ஸ்பேசஸ் அப்படின்ட்டு கெய்ம்பரல் தியரத்தில் வச்சு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ்? அப்புறம் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா எவரி இன்ஃபைனைட் சப்செட் ஹேஸ் லிமிட் பாயிண்ட். எவரி இன்ஃபைனைட் சப்செட் ஹேஸ் லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட்
காம்பேக்ட்னஸ். இன்ஃபைனைட் சப்செட்டுக்கு வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த லிமிட் பாயிண்ட்டை வந்து காம்பேக்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே எப்படி வந்து க்ளோஸ் அண்ட் பவுண்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு சப்செட் ஹேஸ் லிமிட் பாயிண்ட். ஒவ்வொரு சப்செட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனைட் சப்செட்டும் லிமிட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ். அடுத்து அதே டோபாலஜி ஸ்பேஸ் வந்து எக்ஸ் வந்து லோக்கலி காம்பேக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவரி பாயிண்ட் ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் காம்பேக்ட் நெய்பர்ஹுட். ஒரு எவரி பாயிண்ட் ஸ்மால் எக்ஸில் கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னென்னா காம்பேக்ட் நெய்பர்ஹுட்டாக இருந்துச்சுன்னா அது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் லோக்கலி காம்பேக்ட். போனதில் சொன்ன அதே தான். அடுத்த கொஷின், கவுண்டபிலிட்டி அண்ட் செப்பரேஷன் ஆக்சியம்ஸ், நார்மல் ஸ்பேசஸ், உரைசான் லெம்மா, உரைசான் மெட்ரிசேஷன் தியரம், தி டையர்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்ட்டில் பார்க்குறோம். இதில் வந்து வாட் டஸ் த ஃபஸ்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் மீன்? ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா எவரி பாயிண்ட் ஹேஸ் ஏ கவுண்டபிள் நெய்பர்ஹுட் ஃபேஸ். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே கவுண்டபிள் நெய்பர்ஹுட் பேசிஸ் இருந்துச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ்னு நம்ம சொல்கிறோம். எவரி பாயிண்ட் ஹேஸ் ஏ கவுண்டபிள் நெய்பர்ஹுட் பேஸ். ஒரு ஸ்பேஸாக ஃபஸ்ட்டு கவுண்டபிள் செட்னால் ஒவ்வொரு புள்ளிக்கும் எண்ணக்கூடிய கவுண்டபிள் நெய்பர்ஹுட் இருக்கணும். அதாவது ஒரு புள்ளியை சுற்றி திறந்த கணங்களை ஒரு எண்ணக்கூடிய தொகுதியிலிருந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ்? ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவரி பாயிண்ட் ஹேஸ் ஏ கவுண்டபிள் நெய்பர்ஹுட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே கவுண்டபிள் நெய்பர்ஹுட் பேசிஸ் இருக்குது. அதேமாதிரி ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்டையர் ஸ்பேஸ் ஹேஸ் கவுண்டபிள் பேசிஸ். என்டையர் ஸ்பேஸ்லேயுமே வந்து கவுண்டபிள் பேசிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸு. என்டையர் ஸ்பேஸுமே கவுண்டபுளாக இருக்கணும். அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எவரி பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள், இது எவரி பாயிண்ட், அங்கே வந்து என்டையர் பாயிண்ட், என்டையர் ஸ்பேஸ். அடுத்து எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் எ T1 ஸ்பேஸ். T1 ஸ்பேஸ் டோபாலஜி கேபிட்டல் எக்ஸ் T1 ஸ்பேஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பி அண்ட் சி சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி டூ டிஸ்ஜாயிண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் each has an open neighborhood not containing the other point. அதேமாரி எவரி பாயிண்ட் இஸ் ஏ க்ளோஸ்டு செட். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ் வந்து T1 ஸ்பேஸாக இருக்கும். இதோட விளக்கம், ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் T1 ஸ்பேஸுங்கிறது ரெண்டு வெவ்வேறு புள்ளிகள் எக்ஸ் ஒய்க்கு இடையே எக்ஸை கொண்ட ஒரு ஓப்பன் நெய்பர்ஹுட்டாக இருக்கும். அதேமாதிரி ஒய்யை உள்ளடக்காமலும் ஒய்யை வந்து ஓப்பன் நெய்பர்ஹுட்டாக வச்சு எக்ஸை உள்ளடக்காமலும் இருக்கும். அப்போ ரெண்டுமே எக்ஸில் ஒய்யும் ஒய்யில் இது இல்லை நெய்பர்ஹுட்டாக இல்லாமலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோபாலஜிக்கல் கேபிட்டல் எக்ஸ் இஸ் T1 ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸில் ஒய்யும் ஒய்யில் எக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் கண்டெய்னிங் த அதர் பாயிண்ட்டாக இருக்கும் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த நாலாவது கொஷின், ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஏ ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ். அதாவது T2 ஸ்பேஸை தான் ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ் சொல்கிறோம். அந்த ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸில் இருக்கணும் அப்படின்னா ஃபார் எனி டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தேர் எக்ஸிஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட், ரெண்டு வெவ்வேறான ஒரு ரெண்டு புள்ளியில் எக்ஸு மற்றும் ஒய்க்கு எக்ஸை கொண்ட ஒரு திறந்த கணம் அதேமாதிரி ஒய்யை கொண்ட ஒரு திறந்த கணம் ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது புள்ளிகளை தனித்தனியாக பிரிக்கும் திறந்த கணங்கள், ஒரு புள்ளிகளை வந்து தனித்தனியாக பிரிக்கிற ஒரு ஓப்பன் செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸில் T2 ஸ்பேஸ் சொல்கிறோம். நல்லா பார்த்துக்குங்க. அதாவது எக்ஸ் மற்றும் எக்ஸு வெவ்வேறு புள்ளிகள் எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு இருக்குது. அதில் எக்ஸை கொண்ட ஒரு திறந்த கணம் அதுமாதிரி ஒய்யை கொண்ட ஒரு திறந்த கணம் ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு டிஸ்டிங்க்ட்டு, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செட். அது வந்து ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கணும், டிஸ்ஜாயிண்ட் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிற ஒரு கணங்கள் இருந்துச்சுன்னா அதான் ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். T2 ஸ்பேஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில். அடுத்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸிஸ் நார்மல் ஸ்பேஸ். ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ் மாதிரி T4ல் நார்மல் ஸ்பேஸ் சொல்கிறோம். T1 T2க்கு அப்புறம் T4. அப்போ T4ல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பேஸ் சொல்கிறோம். நார்மல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் வந்து T1 ஃபஸ்ட்டு கண்டிஷனில் T1 இருந்து ஃபார் எனி டூ டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட் தேர் எக்ஸிஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் கண்டெய்னிங் தேம்.
அப்படின்னா ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் நார்மல் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பேஸ் T4 ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 பண்பை கொண்டிருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த T1ல் சொன்ன அந்த பண்பை கொண்டிருந்து மேலும் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத ஒரு க்ளோஸ் செட்டாக இருந்து அவங்களுக்கு ரெண்டுக்கும் தொடர்பில்லாத ஓப்பன் செட்டும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மூடிய கணங்களை பிரிக்கும் ஒரு வலுவான பிரிப்பாகும். டிஸ்டைன் ஓப்பன்ஸ் கண்டெய்னிங் தம் இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6வது கொஷின், இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. Horizon lemma states that a normal space X if A and B are two disjoint closed set then there exists a continuous function Fங்கிறது x to closed interval 0 to 1 இருக்கிறப்போ இதில் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா both A and C. ஏங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா f of A equal to 0, f of B 1. Cயில் வந்து பார்த்தீங்கன்னா f of A வந்து செட் ப்ராக்கெட்டில் 0, அதே f of B வந்து 1. அந்த Horizon lemma படி ஒரு நார்மல் ஸ்பேஸ் எக்ஸில் வந்து A மற்றும் B ஆகியவை இரண்டும் தொடர்பில்லாத மூடிய கணங்கள், அதாவது மூடிய கணங்களாக இருக்கிறப்போ f of A 0 மற்றும் f of B 1 இருக்கும்படி எக்ஸில் வந்து 0 to 1 மூடிய இடைவெளிக்கு ஒரு தொடர்ச்சியான சார்பு f இருக்கும். இது மூடிய கணங்களை தொடர்ச்சியான சார்பு மூலம் பிரிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. அந்த டோபாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இதை படிச்சுட்டு தான் ஆகணும். இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் நீங்கள் படித்து தான் திரும்ப படித்து தான் பார்க்கணும். அடுத்த கொஸ்டின், Horizon metrization theorem provides condition under which of the topological space is metrizable? What are the conditions? It is normal and second countable. It's Horizon lemmaல வந்து டோபாலஜி ஸ்பேஸ் மெட்ரைசபிளாக இருக்குன்னா இது வந்து நார்மல் அண்ட் செகண்ட் கவுண்டபிளாக இருக்குச்சுன்னா அது வந்து அந்த டோபாலஜி ஸ்பேஸ் மெட்ரைசபிள். நார்மல் அண்ட் செகண்ட் கவுண்டபிள். அடுத்த 8வது கொஸ்டின், வாட் டஸ் இட் மீன் ஃபார் ஸ்பேஸ் டு மெட்ரைசபிள்? வாட் டஸ் இட் மீன் ஃபார் எ ஸ்பேஸ்? ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்குற ஸ்பேஸ் வந்து மெட்ரைசபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த டோபாலஜிகள் கேன் பி இன்டியூஸ்டு பை எ மெட்ரிக். இந்த டோபாலஜி வந்து இன்டியூஸ்டு பை மெட்ரிக்காக இருக்கணும். இன்டியூஸ்டு பை அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை போல் நமக்கு எப்படி இருக்கணும், நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கணும். அந்த ஸ்பேஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் போட செயல்படுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் மெட்ரிசபிள். அடுத்து 9வது கொஸ்டின், தி டயட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் ஸ்டேட் தட் நார்மல் ஸ்பேஸ் எக்ஸ் ஏ இஸ் ஏ க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏ டு ஆர் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏ டு ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. எஃப் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு கண்டினியூஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். எஃப் மாதிரி இன்னொரு ஜீன் எடுத்துக்கிறப்போ ஏ டென்ஸ் டு ஆர் மாதிரி எக்ஸ் டென்ஸ் டு ஆராக இருக்கணும். எஃப் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த எஃப்க்கு பதிலாக ஜி எக்ஸ் டென்ஸ் டு ஆர். இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்ஸ் தி எக்ஸ்டென்ஷன் தேற்றப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பேஸ் எக்ஸில் வந்து ஏங்கிறது எக்ஸின் ஒரு மூடிய துணைக்கணம் மற்றும் எஃப்ங்கிறது ஏ டு ஆர் என்பது ஒரு தொடர்ச்சியான சார்புனா எஃப்ஐ எக்ஸ் முழுவதும் தொடர்ச்சியான சார்பு ஜிங்கிறது எக்ஸ் டென்ஸ் டு ஆராக நீட்டிக்க முடியும் என்று கூறுகிறது. அடுத்து 10வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நார்மல் ஸ்பேஸ்? நார்மல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்க்ரீட்டாக இருக்கும், எனி மெட்ரிக் ஸ்பேஸ், ரியல் லைன் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பேஸுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு நார்மல் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்பேஸாக இருக்கும், மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும், ரியல் லைன் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் ரியல் லைனோட இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார்மல் ஸ்பேஸ். அடுத்து 11வது கொஸ்டின், if a space is regular means T3 and second countable, it is necessarily normal அப்படின்னா எஸ். ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ரெகுலராக T3யில் வந்து ரெகுலர் அண்டு செகண்ட் கவுண்டபுளாக இருந்துச்சுன்னா அது வந்து நெசசரி நார்மல்னால் எஸ் ஆல்வேஸ் நார்மலாக இருக்கும். அதாவது இதுக்குண்டான விளக்கம், ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து ரெகுலர் T3 மற்றும் T3 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுண்டபுளாக இருந்துச்சுன்னா அது எப்போதும் எப்படி இருக்கும்னா நார்மலாகவும் இருக்கும். அது ஒரு முக்கியமான தேற்றத்தின் விளைவு. எஸ் ஆல்வேஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12, வாட் இஸ் T0 ஸ்பேஸ்? கோல்மோகரோவ் ஸ்பேஸ் அதான் T0வில் வந்து பார்த்திங்கன்னா கோல்மோகரோவ் ஸ்பேஸு. இதில் என்னென்னா ஃபார் எவரி பேர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஹேஸ் ஏ நெய்பர்ஹுட் நாட் கண்டெய்னிங் த அதர். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் வந்து
T0 ஸ்பேஸ், அது கோல்மோகோரோவ் ஸ்பேஸுங்கிறது எந்த 2 வெவ்வேறு புள்ளிகள் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எக்ஸை கொண்ட ஒரு திறந்த அண்டைப்பகுதி ஒய்யை உள்ளடக்காமலோ அல்லது ஒய்யை கொண்ட ஒரு திறந்த பகுதி அண்டைப்பகுதி வந்து நெய்பர்ஹுட் வந்து எக்ஸை உள்ளடக்காமலோ இருந்துச்சுன்னா, அதாவது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி மற்றொன்றிலிருந்து பிரிக்கும் நெய்பர்ஹுட்டை கொண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்மோகோரோவ் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 30 கொஷின் தேர்ட் யூனிட்டுக்கு டோபாலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் படித்தவங்க அந்த டோபாலஜி அப்படி தான் இருக்கும், தியரியாக போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து தமிழில் எடுத்து போட்டு விளக்கம் மட்டும் தமிழில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் இதை விட உங்களுக்கு பெட்டராக சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எதுவும் கமெண்ட்ஸ் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம். தேங்க்யூ.